அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை யாழ் மறை மாவட்டம் பெரும் எழுச்சி கண்டது. காரணம், மருதமடு தாயினுடைய திருச்சுரூபத்தை மருதமடுவிலே இருந்து யாழ் மறை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட எல்லா பங்கு தளங்களுக்கும் பெரியது சிறியது என்று சொல்லி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப வகுக்கப்பட்டு எல்லா ஆலயங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாகும். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் இன்னும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் தமக்கு ஏற்றவாறு இந்த மருதமடு தாயினுடைய திரு சுரூபத்தை தொட்டு முத்தி செய்து அந்த நாட்களை அவர்கள் தங்களுடைய எழுச்சிமிகு நாட்களாக செலவு செய்தது எல்லோரும் அறிந்ததே. இந்த மருதமடு அன்னையினுடைய திருச்சுரூபத்தில் பதிந்திருக்கின்ற உண்மை என்ன, அருள் என்ன, ஏன் இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இந்த யாத்திரை தலத்திற்கு வருகை தருகின்றார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பல உண்மைகளை நாங்கள் அறிந்தாக வேண்டும். 1500 பிற்பகுதிகளிலே மிஷனரிமார்களாக வந்த பிரான்சிஸ்கு சபையினர்கள் அன்னையினுடைய திருச்சுரூபத்திற்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தவர்களாக, அதன் வழியாக அக்காலத்திலே அவர்கள் கிறிஸ்தவ மறையை பரப்புவதற்கு அன்னையினுடைய பக்தியை இந்த மண்ணிலே அவர்கள் அறிமுகம் செய்திருந்தார்கள். ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ மறையை தழுவிய கிறிஸ்தவர்களை, கத்தோலிக்கர்களை அப்பொழுது ஆட்சி செய்த டச்சுக்காரர்கள், ஒல்லாந்தர்கள், அவர்கள் தங்களுடைய சமயத்திற்கு எதிராக, தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த கத்தோலிக்கர்கள் புரட்சி செய்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு கத்தோலிக்கர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள். இரண்டாவதாக அந்த வடபகுதியிலே இருந்த கடைசி மன்னராகிய சங்கிலியனும் இந்த கிறிஸ்தவர்களை எதிரிகளாக அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கலாம் என்ற அந்த சந்தேகத்திலே துன்புறுத்தினார்கள். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மாந்தையிலே இருந்த மக்கள் இந்த மடுத்திருப்பதிக்கு, அந்த இடத்திற்கு திருச்சுரூப ஒன்றை எடுத்து சென்றார்கள், மன்றாடினார்கள், பாதுகாப்பு பெற்றார்கள், அருள் வளங்களை நிறைவாக பெற்றார்கள். அவ்வாறு இந்த வடக்கிலே இருந்தவர்களும் இந்த வன்னி காட்டிற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து அவர்கள் தங்கள் உயிரை காப்பதற்காக ஒளிந்து கொண்டார்கள். இவ்வாறு இவர்கள் எல்லோரும் இணைந்து படிப்படியாக இவர்கள் எடுத்து சென்ற மருதமடு அன்னையினுடைய திருச்சுரூபம் அவர்களுடைய பாதுகாப்பின், அவர்களுடைய அடைக்கலத்தினுடைய ஊற்றாக விளங்கிற்று. காலத்துக்கு காலம் ஏற்பட்ட பல்வேறு துன்பங்கள், நோய்கள், வெள்ளப்பெருக்கு, இவற்றிலே இருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த மடு தாயினுடைய சன்னிதானத்திலே அவர்கள் தங்களை ஒப்படைத்து மன்றாடிய பொழுது தங்களுடைய பலத்திற்கு மேலாக அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலே இருந்து தீர்வு கண்டார்கள். இந்த மடு திருப்பதி படிப்படியாக ஆயர்களினாலே அங்கீகரிக்கப்பட்டு அந்த
திருச்சுரூபத்தை அதை மையமாக கொண்டு ஆலயம் படிப்படியாக சிற்றாலயமாக, கொஞ்சம் வசதி படைத்த ஆலயமாக இவ்வாறு அது வளர்ச்சி அடைந்தது. 1847 கால் பதித்த அமலமரு தியாகிகள் தங்களுடைய சபையினுடைய பெயருக்கு ஏற்ப அன்னை மரியாளில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் பக்தியையும் வளர்த்தார்கள். அதனால் இந்த தெற்கில் இருக்கின்ற ஆயர்களும் அமலமரு தியாகி ஆயர்களும், வடக்கிலே இருக்கின்ற அமலமரு தியாகி ஆகிய ஆயர்களும் இந்த அன்னை மரியாளினுடைய பக்தியை மக்கள் வளர்த்து கொண்டதை பார்த்து வியந்தார்கள். ஒரு திருத்தலம் என்பது நாங்கள் ஒரு கட்டிடத்தை போட்டு மக்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுகின்ற விடயம் அல்ல. அனுபவத்தின் வழியாக மக்கள் அவர்கள் மத்தியிலே உணரப்படுகின்ற, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சகாயங்கள், அவற்றின் வழியாக அன்னையினுடைய மாதாவினுடைய பக்தி அவர்களுடைய உள்ளங்களிலே பற்றி எரிய வேண்டும். அவர்கள் அன்னையிடம் மன்றாடுவது மட்டுமல்ல, அந்த திருத்தலத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்கள். யாத்திரை என்று சொல்லுவார்கள். இவ்வாறு ஏனைய சமயங்களிலேயும் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு குறிப்பிட்ட ஆளிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திலே, பொருளிலும் கூட இறைவனுடைய சக்தி மையம் கொள்ளலாம். இறைவனுக்கு ஊடகம் வேண்டும். இந்த இறைவனுடைய அருள் வளங்கள் இவ்வாறு மக்கள் மத்தியிலே பெருகுவதற்கு மனித தவறு கொண்ட அல்லது ஒரு இடத்தை, ஆளை, ஒரு பொருளை கூட ஆண்டவர் தன்னுடைய ஊடகமாக பயன்படுத்துவார். ஆனால் மரியாளை பொறுத்தளவிலே இந்த உலகத்திற்கு இறைவன் அவதாரம் எடுப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்றார். ஒரு கன்னி பெண்ணை, பதின்ம பருவத்திலே இருக்கின்ற மரியா என்கின்ற கலிலேயாவிலே இருக்கின்ற நாசரேத் என்கின்ற ஒரு ஊரிலே இருக்கின்ற கன்னி பெண்ணை தெரிவு செய்கின்றார். அவரை கடவுளாக்கவில்லை. ஆனால் அவர் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு மனு உரு எடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மரியாவினுடைய வாழ்க்கையை நாங்கள் நற்செய்தியிலே மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அவளுடைய ஆளுமையிலே மிளிர்ந்த அதிசயமிக்க பண்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அன்னை மரியாள் அவளுடைய உதரத்திலே கருவாக உருவாகுகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவுடைய அந்த கணத்திலே இருந்து அவருடைய சிலுவை மரணம் வரை இந்த மரியா எப்படி தாயும் சேயும் பிரிக்க முடியாத அளவிற்கான ஒரு மனித உறவை தெய்வீக உறவாக அவள் கருதி அவளுடைய வாழ்க்கையை ஒரு யாத்திரையாக இருந்தது. இந்த யாத்திரை என்பது அவள் ஒரு மனிதன் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து முதுமை அடைகின்ற ஒரு வாழ்க்கை பயணம், ஒரு யாத்திரை. அதைவிட இறைவனை நம்பி இறைவனை நோக்கி ஒரு பயணம், அதுவும் யாத்திரை, ஒரு விசுவாச பயணம் என்று சொல்லுவார்கள். அதனாலே லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற தேவதூதர் அவருக்கு மங்கள வார்த்தை சொல்லி அவரை அழைக்கின்றார். ஒரு ஆன்மீக பயணத்திற்கு அழைக்கின்றார். அப்பொழுது அவர் ஆகட்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் ஆகட்டும் என்று சொல்லுகின்றார் என்றால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பினாள். கடவுளை 100% நம்பினாள். அதனால் தன்னை அர்ப்பணிப்பு செய்தாள். அதனால் இந்த மரியா இறைவனுடைய சித்தத்திற்கு அடிபணிகின்ற ஒருவராக விளங்கினார். இந்த இறை சித்தத்திற்கு தன்னை கையளிப்பது என்பது வாழ்க்கை பூராக ஏற்றத்திலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் எங்களுடைய விரும்பத்தக்க அல்லது எங்களுக்கு ஏதுவாக இல்லாத கட்டங்களையெல்லாம் கடந்து செல்வதற்கு
அடிப்படையாக இறைவனை நம்புதல் என்கின்ற அந்த பயணத்திலே மரியா ஒரு வீரத்தாயாக, துணிவு கொண்ட தாயாக, இறையன்பும் பிறரன்பும் பொருந்திய ஒரு ஆளுமை பொருந்தியவராக இருந்தார். இந்த நிகழ்ச்சியிலே இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம், மரியாவை இயேசு தம்முடைய சிலுவை அடியிலே தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி கொடுக்கின்றார். இது ஒரு மிகவும் முக்கியமான, அழகான, புனிதம் மிக்க, ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயமாகும். தன்னுடைய தாயை ஒரு சீடருக்கு உன்னுடைய தாய் என்று கொடுக்கின்ற பொழுது இந்த உலகம் பூராக இருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் இந்த மரியா ஒரு தாயாக அமைந்து விடுகின்றார். கிறிஸ்துவை உருவாக்கியவர், கிறிஸ்துவை இறைவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தவர், இந்த கிறிஸ்துவை ஒரு மீட்பராக அவர் விளங்குவதற்கு அடித்தளமாக விளங்கிய இந்த தாய் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவனுடைய விசுவாச பயணத்திற்கான ஒரு தாயாக, மிக மிக வேண்டியதாக ஒரு தாயாக விளங்குகின்றாள். இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே இந்த திருத்தூதர்கள் பணியிலே இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கி அவர்கள் ஒரு அறைக்குள்ளே ஒளிந்து கொண்ட பொழுது மரியாவும் அவர்கள் மத்தியிலே மன்றாட்டிலே ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றார். அதனால் இந்த மரியா என்பவர் மன்றாடித்தான் அருள் வளங்களை, இறைவனுடைய அருள் வளங்களை எங்களுக்கு தருகின்றார். இது எங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த அன்னையினுடைய பிரசன்னம் மடுத்திருப்பதியிலே அவர் அங்கு அந்த திருச்சுரூபத்திலே தன்னுடைய அருள் பாலிக்கின்ற, பரிந்து பேசுகின்ற சக்தியை அங்கு வழங்கி இருக்கின்றார். இதற்கு நாங்கள் எங்களுடைய புத்தியினால் அல்ல, அங்கு போகின்ற பக்தர்களுடைய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற, நம்ப முடியாத அளவிற்கு அவர்கள் அனுபவிக்கின்ற அருள் வளங்கள், அதிசயங்கள், புதுமைகள், அந்த தாயினுடைய பிரசன்னத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீர் கதைகளை எல்லாம் கொட்டி ஆறுதல் பெறுகின்ற நிலையையும், தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக அவர்கள் மீண்டும் வந்து நன்றி கடன் செலுத்தி அன்பளிப்புகளையும் ஆதரவுகளையும் அந்த திருத்தலத்திற்கு வழங்குகின்ற தன்மையையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அருள் வழங்குகின்ற இறை பிரசன்னம் இந்த மருதமடு மாதாவிலே தங்கி இருக்கின்றது என்பதையும், அவருடைய அந்த கடவுளுடைய அருளினுடைய ஒரு ஊற்றாக விளங்குகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி தாய் மரியாள் பல இடங்களிலே இந்த திரு அவையினுடைய வரலாற்றிலே தரிசனம் கொடுத்திருக்கின்றார். இந்த திரு அவையினுடைய தாயாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தாய் மரியாளினுடைய தரிசனங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை வெறுமனே புத்தியினாலே, அறிவினாலே விளங்கப்படுத்த முடியாத அளவிற்கு மரியா தரிசனம் கொடுக்கின்றார். இந்த முழு திரு அவையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 முக்கியமான திருத்தலங்களை பற்றி நாங்கள் பேசலாம். ஒன்று, மெக்சிகோ நகரிலே இருக்கின்ற குவாதலூப்பே என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற தாய் மரியாள் அங்கிருந்த அந்த பழங்குடியினருடைய ஒருவருக்கு காட்சி கொடுத்து அவரை ரோஜா பூக்களை கொண்டு வரும்படியாக சொன்ன பொழுது, அவர் அந்த காலத்திலே காலத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத ரோஜா பூக்களை அவர் அந்த மலையடியிலே கண்டார். அதை பறித்து தன்னுடைய ஆடையிலே அவர் அரவணைத்து கொண்டு வந்து மரியாளுக்கு காணிக்கை செலுத்திய பொழுது மரியன்னையினுடைய அந்த உருவம் அவருடைய ஆடையிலே பதிந்திருந்தது. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், விஞ்ஞான ரீதியாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது மெக்சிகோவிலே இருக்கின்ற குவாதலூப்பே என்கின்ற திருத்தலத்திலே, குறிப்பாக இந்த தென் அமெரிக்காவிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த மாதாவை நோக்கி பயணிப்பதும், திருத்தலத்திலே அவர்கள் தங்களுடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்வதும் மிகவும்
குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதனாலே 13ஆம் சிங்கராயர் அவர்கள் 1887 இந்த மரியன்னை உருவத்திற்கு உத்தியோகபூர்வமாக ஒரு பாண்டிஃபிக்கல் கேனனைசேஷன் என்று சொல்லுவார்கள், அங்கீகாரம் வழங்கி அவர் முடிசூட்டுதல் செய்கின்றார். அதன் பின்பு போர்த்துக்கலிலே இருக்கின்ற அன்னை மரியாளினுடைய காட்சிகள் 3 இடைய சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று 1917ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த 3 சிறுவர்கள் லூசியா, பிரான்சிஸ்கா, ஜசிந்தா என்ற இந்த மூவருக்கும் கொடுத்த காட்சி, இதை 12ஆம் பக்திநாதர் 1946 அங்கீகரித்து அவருக்கு முடிசூட்டினார். பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற லூர்து கெபியிலே பல தமிழர்கள் கூட, வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள், இலங்கையிலே இருக்கின்றவர்கள் இந்த இடத்திற்கு பயணிப்பார்கள். இங்கு 9 தடவைகள் பெர்னடெட் என்கின்ற 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்து, அதிலே பாய்ந்து ஓடுகின்ற அந்த நீரூற்று அது ஒரு அருள் வளம் பொருந்தியது. அந்த தண்ணீரிலே மக்கள் குளிப்பார்கள். நோயுற்றவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், வேதனைகளோடும் நம்பிக்கையோடும் அங்கு குளிப்பதனூடாக அவர்கள் குணம் பெறுகின்றார்கள். எத்தனையோ பேர் அங்கு சென்று இறை அருளை பெற்றிருக்கின்றார்கள். திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் இந்த தரிசனம் உண்மையானது, கடவுளுடைய அருள் வளங்கள் அங்கு தங்கி இருக்கின்றது என்று அங்கீகாரம் செய்தார். இவ்வாறு மடு திருப்பதியை 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த திருப்பதியிலே இருக்கின்ற மருதமடு அன்னைக்கு முடிசூட்டினார், அங்கீகரித்தார். திரு அவை அங்கீகரிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து உண்மைதானா என்று ஆய்ந்து அறிந்து பார்த்து வெறுமொரு உணர்ச்சி வசப்படு அல்லது ஏமாற்றுத்தனமாக அல்லது ஒரு மேலோட்டமாக முறையிலே இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக உண்மையாகவே அன்னை மரியாளினுடைய பிரசன்னம், அவளுடைய பரிந்துரைகள் நிறைவாக கிடைக்கின்றது என்று. இப்படிப்பட்ட இந்த அன்னை மரியாளினுடைய திருசுரூபத்தை இந்த நூற்றாண்டிலே மன்னார் மறை மாவட்டம், யாழ் மறை மாவட்டம் என்று இந்த 2 மறை மாவட்டங்களுக்கும் எடுத்து சென்றது ஒரு வரலாற்று நிகழ்வு ஆகும். இந்த மருதமடு அன்னையினுடைய இந்த அருள்மிக்க திருப்பயணத்தின் பலவிதமான அனுகூலங்களும் ஆசீர்களும் விளைந்திருப்பதென்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, இந்த மரியாள் யார் என்பதை மக்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டார்கள். அவருடைய அருட்கரத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். அவருடைய தாழ்ச்சியுள்ள மனிதநேயம் கொண்ட அவளுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள். அவர் எப்பொழுதும் ஒரு பிறரன்போடு உடனிருக்கின்ற ஒரு தாயாக, தாய் அன்போடு வருகின்றவர்களை அரவணைத்து அவர்களுடைய துன்பங்களை தீர்க்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு இந்த திருத்தலத்தில் திரு யாத்திரையின் பொழுது மக்கள் மிக மிக அதிசயிக்கத்தக்க ஆர்வத்தோடு அவர்கள் எந்த விதமான துன்பங்கள், இந்த வெயில், பசி போன்ற எதையும் நோக்காது இரவிரவாக அவர்கள் இந்த அன்னையினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து தனித்தும் குடும்பங்களாகவும் கூட்டாகவும் வழிபாடு செய்து அன்னையினுடைய பிரசன்னத்திலே அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டார்கள். ஆகினாலே இந்த அவருடைய வதனத்தை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள். இந்த அன்னையினுடைய வருகைக்கு முன்னதாக எல்லா பங்கு தளங்களிலும் 3 நாள் திருதின வழிபாடுகள் இடம்பெற்று பல்வேறு ஆயத்தங்களை செய்து இந்த வரவேற்பு என்று சொல்லுகின்ற பொழுது நடனங்கள் வழியாக, பாடல்கள் வழியாக,
அலங்காரங்களை செய்வதன் வழியாக இப்படி என்று சொல்லி இளையவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பல்வேறு சபையினர்கள், பல்வேறு ஏனைய மதத்தவர்களும் இணைந்து அவர்கள் தங்களுடைய இயன்றளவு பணத்தை செலவு செய்து அவர்கள் இதை ஒரு மிகவும் பிரமாதமாக அவர்கள் அனுசரித்தார்கள். அதனால் அவர்களுடைய இந்த அன்னை பக்தி ஒரு புதிய விடியலை, புத்துணர்வை சந்தித்தது. அது மட்டுமல்ல, இங்கு ஒன்று கூடியவர்கள் சகோதர பாசத்தோடு, பொதுவாக எங்களுடைய தமிழ் சமூகத்திலே ஏராளமான பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பங்கு தளத்திலும் அப்படியான ஒரு முரண்பாடை காணவில்லை. எல்லோரும் ஒருமித்து, எல்லோரும் ஒரு காசுக்காக, கூலிக்காக அல்ல, எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் என்ற, எல்லாவற்றையும் மிகவும் நல்ல முறையிலே நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு ஒழுங்காக, கிரமமாக, கீழ்ப்படிவோடு, ஒத்துழைப்போடு அவர்கள் இந்த விடயத்திலே கலந்து கொண்டது என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விடயமாகும். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பெரும் பிரச்சனைகளாக, தீராத பிரச்சனைகளாக இருக்கின்ற அரசியல், பொருளாதார, சமூக, சமய அடிப்படைவாத பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு தாயினுடைய பிள்ளைகளை போன்று இந்த தமிழ் சமூகம் இணைந்து கொண்டது என்பது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். மடுத்திருப்பதி ஒரு அமைதியின் இல்லமாக, ஒரு யுத்த காலத்திலே 40,000-50,000க்கு அதிகமான மக்கள் போய் அங்கு தஞ்சம் புகுந்தார்கள். இந்த தஞ்சம் புகுந்து கொண்ட பொழுது கூட அங்கு காயம் ஏற்பட்டது. அங்கு குண்டு வீச்சு அங்கு இடம்பெற்ற பொழுது பலர் இறந்தார்கள், காயப்பட்டார்கள். இருப்பினும் இந்த தாய்மரியால் அடைக்கலம் கொடுக்கின்ற 2 சிங்களவர் தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த முரண்பாட்டினுடைய அதை தீர்க்கக்கூடிய ஒரு சமாதானத்தின் கருவியாக அவள் இன்றும் விளங்குகின்றார். அதனால் இந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற பிரிவினைகளை ஒன்றுபடுத்தக்கூடிய, ஒப்புரவாக்கக்கூடிய வலிமையும் சக்தியும் இந்த மரிய அன்னையினுடைய மருதமடு தாயிலுடைய பிரசன்னத்திலே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இந்த கத்தோலிக்க அமைப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஈவன் சில வேளைகளிலே ஊடகத்துறையினர்கள், அவர்கள் இந்த மடு அன்னையினுடைய சந்திப்பை, தரிசனத்தை அவர்கள் உலகம் பூராக எல்லா மக்களும் கண்டு களிப்பதற்காகவும், அந்த பக்தியிலே அவர்கள் இணைந்து கொள்வதற்காகவும், அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற தேவைகளை வெளிப்படுத்தி மன்றாடுவதற்காகவும் ஒருங்கிணைத்த அந்த பெரும் பொறுப்பை அவர்கள் மிகவும் திறம்பட அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பாதுகாப்பு படையினர் கூட அவர்கள் தங்களுடைய ஒரு கடமை உணர்வோடு அமைதியாக, அவர்கள் பொதுவாக அவர்களுடைய அதிகாரத்தை துறந்து அவர்கள் ஒரு அமைதியான முறையிலே அனைத்து விடயங்களையும் சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்து, இவைகளெல்லாம் எங்கெங்கு நாங்கள் பிரிவினை, பிணக்குகள் என்று பார்க்கின்ற அந்த விடயங்களை எல்லாவற்றையும் ஒரு சுமூகமான முறையிலே கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த இறை பிரசன்னம் இந்த மரியன்னையிலே இருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால் இங்கு ஆயர்கள் மட்டுமல்ல, குருக்கள், துறவியர்கள் மட்டுமல்ல, பொதுநிலையினர்களும் ஏனைய சமயத்தினர்களும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒரு எழுச்சி கண்டார்கள் என்பது ஒரு பெரும் உண்மையாகும். அதனால் இந்த மருதமடு தாய் அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய சக்தியினுடைய ஊற்றாக இருக்கின்றார். நாங்கள் சில வேளைகளில் இது ஒரு சிலை, ஒரு பொருள் என்று பார்க்கலாம். இறைவன் இப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தினூடாக எங்களோடு உறவாடுகின்றார், தொடர்பு கொள்கின்றார், அருள் வழங்குகின்றார். மரியன்னை மீது உங்களுடைய பக்தி மென்மேலும் வளர்க்கப்பட வேண்டும் என்று நான் இந்த நாளிலே மரியன்னையினுடைய பரிந்துரைகளை நாடி உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.